கரூர் பேரிடர் நிகழ்ந்து ஒரு மாதம் கழித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொதுவெளியில் பேசியிருப்பது அரசியல் ரீதியாக பல்வேறு செய்திகளை உணர்த்துகின்றன. செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் தேர்தல் பரப்புரையின் போது நிகழ்ந்த கூட்ட நெரிசலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதன் பின்னர் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் இல்லாமல் இருந்த நிலையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சென்னைக்கு அழைத்து ஆறுதல் கூறினார் விஜய். இந்நிலையில் தற்போது தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி அதில் உரையாற்றியிருக்கிறார். அரசியல் பக்குவம் இல்லாததால் என்ன செய்வதென்று தெரியாமல் கரூர் துயர சம்பவத்திற்கு பின் தமிழக வெற்றி கழகம் முடங்கி போனதாக பல்வேறு தரப்பினரால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்றே கூறப்படுகிறது. கோவை பாலியல் வன்கொடுமை, நெல் கொள்முதல் பிரச்சினை, ராம்சர் சதுப்பு நிலத்தில் தனியார் நிறுவனம் கட்டுமானம் கட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்பன மாநில அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதேபோல் இலங்கை கடற்படையினரால் மீனவர் கைது செய்யப்படும் பிரச்சினை, தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்டவையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக 2026 சட்டப்பேரவை தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக விஜய்தான் களமிறங்குவார் என்றும் அழுத்தமாக கூறப்பட்டுள்ளது. கூட்டணி குறித்தும் அவரே முடிவு செய்ய அதிகாரம் அளித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி கூட்டத்தில் விஜய் பேசியதும் கவனிக்கப்பட வேண்டியதாக உள்ளது. கரூர் பேரிடரால் ஒரு மாதமாக கட்சியினர் செயல்படாமல் இருந்தாலும் தற்போது அதே உத்வேகத்துடன் விஜய் வந்திருப்பதாக பத்திரிகையாளர் பிரியன் கூறுகிறார். அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்தை பற்றி பேசும்போது உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயங்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் பேசி அது தமிழக அரசுக்கு வைத்த கூட்டு அப்படின்றார். அங்கே தனி நீதிபதி சொன்ன விஷயங்கள் தான் அங்கே உச்சநீதிமன்றத்தில் பேசப்பட்டதே தவிர தமிழக அரசை கூட்டு வைக்கிற மாதிரி ஒரு விஷயமும் பேசல. உச்சநீதிமன்றம் தனி நீதிபதியோட செயல்கள் தான் கேள்வி கேட்டது. அதுதான் ரிஜிஸ்ட்ராருக்கும் அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சாங்களே தவிர தமிழக அரசுக்கு அனுப்பல. அதே வேளையில் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் கூறியதை குறிப்பிட்டு முதலமைச்சரை விமர்சனம் செய்வது பொருத்தமாக இல்லை என பிரியன் விமர்சித்திருக்கிறார். விஜய் தான் ஏற்கனவே சொன்னாரு, பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சிபிஐ கைப்பாவையா இருக்குன்னு சொன்னாரு. ஸோ அந்த சிபிஐ விஜய் நம்பினாரா, விஜயும் போய் அங்கே சாட்சி சொல்லட்டும். அதனால பாயிண்ட் என்னன்னா சிபிஐ என்கொயரி நடந்துருக்கும் போது இந்த விஷயங்கள் வெளியில பேசுறதுல அர்த்தம் இல்லை, அது அரசியலாக தான் இருக்கும். உங்க சந்தேகங்கள்லாம் போய் சிபிஐ கிட்ட சொல்லட்டும் தாவேகா, அதுதான் அடிப்படையான விஷயம். கரூர் துயரத்திற்கு அரசு மீது முழு குற்றச்சாட்டை கூறும் விஜய் காலதாமதமாக தான் வந்தது தவறு என்பதை மறந்து தனது பொறுப்பை தட்டி கழிப்பது போல் பேசுவதாக பத்திரிகையாளர் TN ரகு விமர்சித்துள்ளார். ஸ்பெசிபிக்கா அந்த கரூர் துயர சம்பவத்தையே அவர் இன்னும் அட்ரஸ் பண்ணிருக்காரு இல்லையா? அதுல எனக்குலாம் என்னன்னா தன்னுடைய திட்டமிடாததையும் டயத்துக்கு போகாதையும் அவர் கொஞ்சம் ஒத்துக்கிட்டா அது அறமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எல்லா பழியுமே அரசு மேல போறது நியாயம் கிடையாது. இவருடைய பொறுப்பு துறப்புங்கிறது அவர் சொல்லல, பட் இன்னும் சொல்லாம சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு நடுநிலையார் தான் எனக்கு இது வந்து தருது. கொஞ்சம் நாலு டயத்துக்கு வந்திருக்கலாங்க, நம்ம என்னுடைய ரசிகர்கள்லாம் தொடர்ந்து வராம இருந்திருக்கலாம், அதெல்லாம் சொல்லலாம். இப்ப போனாலும் அது மாதிரி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாரு? கூட்டத்தில் பேசியிருக்கும் விஜய் முழுவதுமாக தமிழ்நாட்டு அரசையே குற்றம் சாட்டியிருப்பதன் மூலம் திமுகவுடன் நேரடி மோதலுக்கு தாவேகா தயாராகிவிட்டதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதன் மூலம் கூட்டணி கனவோடு இருந்த அதிமுகவுக்கு ஒரு தெளிவான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் பாஜகவை கொள்கை எதிரி என கூறிக்கொள்ளும் விஜய் தனது பேச்சின் போது எங்கும் எதிர்க்கவோ விமர்சிக்கவோ இல்லை என்பதும் கவனிக்க வேண்டியது.